வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ. ஐ எம் ஃப்ரெட் சந்தோஷ். நான் தான் அந்த டீமோட கேப்டன். எங்கள் டீம் நேம் வந்து பேக் பெஞ்சர்ஸ். டீம் நம்பர் நேம் இஸ் குட்சவி, திவ்யாக்கா, அரியனா, ஆர்த்தி, மனஜித், அப்புறம் சாஸ்வதி. நாங்கள் வந்து ஏன் இந்த டீம் நேம் பேக் பெஞ்சர்ஸ் வச்சோன்னா, கடைசி பெஞ்சை எல்லாருமே கலாய்க்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் மிஸ்ஸை ஃபன் பண்ணி இருப்பாங்க, கிளாஸ்ல படிக்கவே மாட்டாங்க, சும்மா தான் இருப்பான்னு இருப்பாங்க. ஆனா நாங்க அது இல்லை, நாங்க தைரியமா நாங்களும் முன்னாடி வந்து எல்லாரும் முன்னாடியே பேசுவோன்றதுக்காக எங்க டீம் பேக் பெஞ்சர்ஸ் வச்சோம். தேங்க்யூ. ஹாய் ஆல், திஸ் இஸ் டெடிகேட்டிவ் திவ்யா. நான் வந்து டைப்ஸ் ஆஃப் வெல்த் பத்தி பேச போறேன். வெல்த் வந்து 4 டைப்ஸா சொல்லலாம். டைம் வெல்த், பிசிக்கல் வெல்த், ஃபினான்ஷியல் வெல்த் அண்ட் தென் சோஷியல் வெல்த்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிசிக்கல் வெல்த் பத்தி பார்ப்போம். பிசிக்கல் வெல்த்னா நம்மளோட ஹெல்த்தோட வெல்பீயிங் சொல்லலாம். அதை நம்ம வந்து எப்படி நல்லா பார்த்துக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணணும், சைக்கிளிங் பண்ணணும், முத்ராஸ் பண்ணணும், யோகாஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கலாம். அண்ட் தென் எனஃப் ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட் வேணும். நம்ம இப்ப இருக்க சமூகத்துல எல்லாரும் வந்து ஒர்க்ஸ் அந்த நம்ம செட் பண்ணி வச்சிருக்க கோல் நோக்கி ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கான ரெஸ்ட், நம்மளுக்கான டைம் வந்து நம்ம ஒதுக்குறதே இல்லை. ஸோ தட் அதெல்லாம் பண்ணி நம்ம வந்து டைம் ஒதுக்கணும்னு சொன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா வச்சு அந்த சக்சஸை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து ஃபினான்ஷியல் வெல்த். ஃபினான்ஷியல் வெல்த்னா த அசட்ஸ் ஆர் மணி நம்ம கிட்ட எது இருக்கோ அதான் வந்து ஃபினான்ஷியலா ஸ்டேபிளைஸா இருக்கிறதுக்குன்னு சொல்லலாம். இப்ப நம்ம வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, மணி கான் பை ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மணி ப்ரொடெக்டர்ஸ், அதை ப்ரொடெக்ட் பண்ணும், செக்யூரிட்டியா இருக்கு, நம்மளுக்கு சேஃப்கார்ட் பண்ணுது. அண்ட் தென் நம்ம வந்து மெயின் திங் வந்து மணி வந்து நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிங்கர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்க அந்த 1 ஹவருக்கு சில பேர்லாம் வந்து அதிகமான ஃபீஸ் சார்ஜ் பண்றவங்களா இருக்காங்க. பிகாஸ் நம்மளுக்கு அவங்களோட பாட்டு பிடிச்சிருக்கு, அதுக்காக நம்ம எவ்வளவு காசு வேணா பே பண்ணி போய் பாக்குறோம். ஸோ தட் அந்த மாதிரி மணியை நம்ம அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளால வந்து ஃபினான்ஷியலா ஸ்டேபிளைஸா இருக்க முடியும். அண்ட் தென் வந்து டைம் வெல்த். டைம் வெல்த்னா ஃப்ரீடம். நம்ம கிட்ட இருக்க மணி, நம்ம இந்த உலகத்தையே வாங்குறதுக்கு மணி நமக்கு கையில இருந்தாலும் பட் அதை செலவு பண்றதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொல்லி பல பேருக்கு சொல்லலாம். ஸோ தட் நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல அந்த சக்சஸ்க்கு போற எல்லா வேலையும் என்ஜாய் பண்ணி நம்ம வந்து நம்ம ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, நம்ம லவ்ட் ஒன்ஸ் கூட, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் தென் போன வீக் வந்து ஆன்டி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னாங்க. ஸோ தட் அந்த மாதிரி நம்மளோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நெசசிட்டிக்கு பொறுத்து நம்மளோட டைம் வந்து ஒதுக்கி செஞ்சோம்னு சொன்னா நம்மளால வந்து எதையா வேணா அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு, நன்றே செய் அன்றே செய் அதை நன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு என்ன ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்தாலும் அதை நான் வந்து அப்படியே பண்ணிடுவேன். நம்ம என்ன ஒர்க்ஸா இருந்தாலும் அந்த நிமிஷமே பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து உள்ள ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ தட் அதை நம்ம வந்து பின்பற்றணும். சோஷியல் வெல்த். சோஷியல் வெல்த்னா இந்த சொசைட்டி குள்ள இருக்க நம்மளோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்க எப்படி ஒரு டீமா சேர்ந்து இந்த பிரசன்டேஷன் ரெடி பண்ணிருக்கோமோ அதே மாதிரி இந்த சொசைட்டில நல்லா இருக்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்க நம்ம லைஃப்ல ஒரு டீமா சேர்ந்து நம்ம வந்து செயல்படணும். யூனிட்டி ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து இருந்தோம்னு சொன்னா நம்மளால எதை வேணா அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ. எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் மனஜித் பேசுறேன். நான் ஹெல்த் பத்தி பேச போறேன். நான் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை என்னன்னா சாப்பிட சாப்பாடு வேணும், அப்புறம் இருக்க வீடு வேணும், அப்புறம் போடுறதுக்கு ட்ரெஸ் வேணும். இதெல்லாம் வேணும்னா பணம் வேணும். அந்த பணத்தை சம்பாதிக்க நம்ம உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். அந்த அகத்தியர்னு ஒரு மகான் இருந்தாரு. அவர் வந்து சில ரகசிய குறிப்பெல்லாம் வச்சிருக்காரு. அந்த ஆரோக்கியத்தை பத்தி ரகசிய குறிப்பெல்லாம் வச்சிருக்காரு. அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நோய் எதிர்ப்பு சக்தியின்மையில மழை, பனி, அப்புறம் காற்று மாசு, அப்புறம் தலை துடைக்காம இருக்கிறது எல்லாம் வந்து தலையில இந்த தலையில தண்ணி அப்படியே நிற்கும். அந்த நிக்கிறதுனால தலைவலியில இருந்து மூளையோட கனெக்டா இருக்கிற நரம்பு வந்து பாதிக்கப்படும். அதை வந்து எப்படி அதை போக்குறதுக்கு அகத்தியர் வந்து அவரோட நூல்ல வந்து குறிப்பிட்டிருந்தாரு. கொஞ்சமா மஞ்சள் பொடியும் அப்புறம் சுண்ணாம்பையும் ஒரு கப்ல தண்ணியில வச்சு கலக்கிட்டு நெத்தி பூரா பூசி மூக்குல எல்லாம் ஃபுல்லா பூசிட்டு இருந்தா அப்புறம் அந்த சுண்ணாம்பு வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். உறிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அந்த பாதிப்புலாம் வராது. இது கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம், மை நேம் இஸ் உத்சவி. நான் இன்னைக்கு ஜாயை பத்தி பேச போறேன். ஸோ ஜாய் தான் உங்களோட மகிழ்ச்சி. ஸோ ஹாப்பினஸ் அண்ட் ஜாய்
ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஹாப்பினஸ் இஸ் அன் இமோஷன். நீங்க ஃபீல் பண்றீங்க ஹாப்பியா இல்லைன்னா லைக் ரொம்ப ஏதா நல்லதா நடந்துச்சுன்னா நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்கன்னா அது ஹாப்பினஸ். ஆனா ஜாய் இஸ் அ மோட்டிவேஷனல் டூல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோல் வச்சிருக்கீங்கன்னா அந்த கோலை மீட் பண்ண நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க் எல்லாம் உங்களுக்கு ஜாய் தரும். ஏன்னா அந்த ஜாய் இட்ஸ் மோட்டிவேட்டிங் யூ டு டூ வாட் யூ வாண்ட் டு டூ. So when you're joyous, your breathing will become faster. உங்களோட heart இன்னும் fast beat பண்ணும். And நீங்க எல்லாம் உங்களோட full உடலே கொஞ்சம் warm இருக்கும். These sensations are caused by the release of adrenaline. Adrenaline ஒரு எங்களோட உடல்ல இருக்கிற ஒரு chemical. அது எங்களை ஆக்டிவா வைக்கும் அந்த chemical. So this adrenaline will also improve your mood and also like allow you to do many things that you thought you could not do before. So for example, if you're being chased by a dog, அந்த feeling, because when you're running அந்த feeling கிடைக்கிறதுல அது adrenaline தான். So there's many, so in the adrenaline அதெல்லாம் வந்து it's transmitted through your brain by neurotransmitters. So these neurotransmitters there are different kinds of neurotransmitters called dopamine, serotonin, noradrenaline, and endorphins. When we feel joy, these are the neurotransmitters that is transferring the adrenaline through our brain. So this adrenaline will improve our mood, keep us active, and just in general make us feel good about ourselves. So there are tips that you can use to maintain joy, because joy lets you remain resilient, lets you remain resistant, and keeps you active and motivated to take on life's challenges, which is why it's so important in your life. So a few tips are: focus on what you can control. So உங்களோட லைஃப்ல நிறைய இருக்கும், லைக் ஃபேமிலியில ஏதாவது ஒரு பிரச்சனைனா, இல்லைன்னா நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு லைக் எப்படி மற்றவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு, அது மாதிரி நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை பத்தி கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா அதை பத்தி தான் யோசிப்போம். ஸோ நல்ல விஷயத்தெல்லாம் மறந்து வைத்து அதை பத்தி தான் யோசிப்போம். ஸோ இஃப் யூ லைக் அதை பத்தி யோசிக்கலாம், பட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். ஸோ திங்ஸ் லைக் நல்லா சாப்பிட்றது, இல்லைன்னா keeping yourself active, going outside, talking to other people. Other mari, if you focus on what's good in your life rather than what's bad, you will be able to feel more joy. Another example is talk to others in physical activity. So as we know, when we're active, appada nariya adrenaline la kadaikum. So if we keep ourselves active and talk to other people, it will release like endorphins and serotonin and adrenaline. Adu vechi naanga joyful irukkalam, and because of that joy you will be able to feel better in life, feel more resilient in life, and be able to take on many of life's challenges. Okay, thank you. எனக்கு சந்தோஷ். என்னோட இது என்ன டாபிக்னா, கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துதுன்ட்டு. கோவத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியலன்னா நம்ம இடத்துல நிறைய விஷயம் நடக்கும். நம்மளால எந்த விஷயத்தையும் புரியாத அந்த விஷயத்து மேல ஃபுல் கான்ஃபிடென்ட் போட முடியாது. அது அந்த விஷயம் ஏதாவது தவறாதான் முடியும். நம்ம கோவத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்ட்டு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குரு இருப்பாரு. அவருக்கு அந்த குருவுக்கு வந்து எல்லாருமே அவரை கிண்டல் பண்ணுவாங்க, ஆனா அவர் கோபமே பட மாட்டாரு. அவர் பால் எப்பவுமே கேஷுவலா நடப்பாரு. அவரோட விஷயம் வந்து இன்னும் இந்த குரு நம்ம குரு கோபமே பட மாட்டாரு அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் அவர்கிட்ட போய் கேட்பான், குரு நீங்க எப்படி கோவப்படாம இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு குரு சொல்லுவாரு, நான் எப்பவுமே காலையில விடிய காத்தால எழுந்து கப்பல்ல மெடிடேஷன் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது ஒரு நாள் வந்து என் கப்பல்ல வந்து ஒரு கப்பல் இடிச்சது. அப்ப நான் கோவப்பட்டேன். ஆனா அந்த கப்பல்ல பார்த்தா அந்த கப்பல்ல யாருமே இல்லை. அப்ப புரிஞ்சது, அப்ப அந்த கப்பல்ல வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் நம்மள யாரு கோவப்படுத்தினாலும் அவங்கள ஒரு யாருமே இல்லாத ஒருத்தவங்களா நினைச்சீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும். அதோட அந்த கதை முடிஞ்சிச்சு. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, நம்ம கோவப்படும் போது அந்த இடத்த விட்டு போயிடணும், இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம கோவத்தை கட்டுப்படுத்த கத்துக்கணும். எனக்கு இந்த கிளாஸ்ல வந்து கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காக முத்திராலா சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் அது பண்ணேன்.
அந்த முத்ரா பேர் வந்து முஸ்டி முத்ரா. அது பண்ணனால எனக்கும் சில நேரம் கோவம் கட்டுப்படுத்தா இருக்கு. தேங்க்யூ. கடைசியும் சொல்லிக்கிறேன், எந்த இடத்துல கோவம் பண்ணுமோ அந்த இடத்துல கோவம் பண்ணணும், கோவப்படாத இடத்துல அமைதியா இருக்கணும். இது எனக்கு வந்து ஆன்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஹலோ, என் பேர் ஹரி. நான் வந்து இன்னைக்கு பத்தி பேச போறேன். அமைதி, சமாதானம். இது வந்து நம்ம இப்ப இண்டிபெண்டா இருக்கணும் ஒரே காரணமாவே இந்த ஒரு ரீசன் மட்டும்தான். நம்ம எப்படி வேணாலும் சண்டை போட்டு கூட இந்த நாட்டை நம்ம வாங்கியிருக்கலாம். பட் இந்த இழப்பு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக காந்தியடிகள் என்ன பண்ணிருக்காங்க, அமைதியா அந்த புரட்சி எல்லாம் பண்ணி இந்த நாட்டை காப்பாத்திருக்காங்க. அது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுன்னா, சண்டை போட்டு எந்த விஷயத்துலயும் எடுத்துக்கலாம், கோவத்தாலையும் எதனாலும் எது வேணா பண்ணிக்கலாம். பட் அமைதின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது, அமைதினா வேற ஒண்ணுமே கிடையாது, நமக்குள்ள நாமே பேசிக்கிறது. அந்த ஃபியூ நிமிட்ஸ் நமக்குள்ள நம்மளை பத்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு நாமளே நம்மளுக்குள்ள நல்லா தாட்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சுக்கிறது. சில டைம்ல எல்லா இடத்துலயும் அமைதியா இருக்கணும் எந்த அவசியமே கிடையாது. நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசினாதான் நமக்கான ரெஸ்பெக்ட் கன்ஃபார்ம் கிடைக்கும். பேசாம இருந்தா அதுக்கான பலன் எதுவுமே கிடைக்காது. அதனால என்னன்னா, உங்களோட சாய்ஸ் எதுனா பேசுங்க, அமைதியா இருக்காதீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல பேசணும், அப்பதான் உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும்னா கன்ஃபார்ம் நீங்க பேசியே ஆகணும். அமைதியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே காலையில மெடிடேஷன் பண்றது அப்படின்னு கூட நிறைய இது இருக்கு. அமைதி வந்து எப்படின்னா, நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், கோபத்தை குறைக்கும். அது இல்லாம நம்ம அதிகமா மன அழுத்தம், இப்ப அதிகமா எல்லாருக்கும் வர ஒரு பிரச்சனை வந்து மன அழுத்தம். அதை மோஸ்ட்லி குறையக்கூடிய ஒரே ஒரு டிப்ஸ் தான் இது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் இது மட்டும்தான். காலைல ஏஞ்சி மெடிடேஷன் பண்ணுங்க. அது இல்லாம அஞ்சலி முத்ரா அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட இதெல்லாம் குறையும், உங்க ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாகும். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் இது நம்ம கத்துக் கொடுக்கலாம். தேங்க்யூ. Hi all, I'm Sashwati. So today another topic when be honest with yourself. I would like to start with a quote. So you can never be true to others if you keep on lying to yourself. இது ரொம்ப உண்மையான ஒரு கோட். அதாவது வந்து எல்லாமே இப்போ வந்து நம்ம இப்போ எப்படி ஒரு ஹாப்பி லைஃபை லீட் பண்றதுன்னு பேசிட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன நினைக்கிறேன்னா, பி ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப். நீங்க உங்க கூட ஹானஸ்டா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். அதாவது நமக்குள்ளே நம்ம வந்து இப்போ பொய் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு நம்மளுக்கே தெரியாது. ஒரு மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன திங்க் பண்றோம், பிளாங்கா இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணணும்னா ஹாப்பியா நமக்குள்ள ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருக்கணும். நமக்குள்ள எப்படி ட்ரூவா இருக்கிறது, நம்மளே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறது, ஷார்ட்டா பிளான் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ நான் என்ன பேச போறேன்னு நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணி வச்சுக்கிறது, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த பண்றது. ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு வேலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வேலையை மட்டும் கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி பொறுமையா டைம் எடுத்து பண்றது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு உங்ககிட்டயே பொய் சொல்லாம ஹானஸ்டா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ உத்சவி சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்ககிட்ட ஹானஸ்டா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹாப்பி, ஐயோ நான் இப்படி பண்றேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு ஜாய்னஸ் வரும். அப்புறமா வந்து இப்போ டைம் மேனேஜ்மெண்ட், ஹாப்பினஸ், வெல்த் எல்லாமே வந்து ஸ்டார்ட்ஸ் வித் யோர் செல்ஃப். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அப்புறம் தான் உங்களால அதை வெளியே கன்வே பண்ண முடியும். அந்த தாட் ப்ராசஸ்ல நீங்க கிளியரா இருக்கணும். அப்புறமா வந்து எந்த ஒரு ஃபேக்கா இருக்கக்கூடாது. ஃபேக்கா இருக்கவே கூடாது. உங்ககிட்ட ஃபேக்கா இருக்கக்கூடாது, மத்தவங்கள்ட்ட ஃபேக்கா இருக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம கிளியரா இருக்கணும், மத்தவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை கிளியரா கன்வே பண்ணணும். இதுதான் வந்து பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஹானஸ்ட்னா என்னதுன்னா, நம்ம கிட்ட நம்ம பொய் சொல்லாம இருக்கிறது வந்து நம்ம கிட்ட ஹானஸ்டா இருக்குது. நம்ம கிட்ட பொய் சொல்லாம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க கிட்டயும் பொய் சொல்லணும்னு தோணாது நம்மளுக்கு. ஐயோ பொய் சொல்றோமே, நம்ம கிட்ட நம்ம இதுக்குமோ அவங்கள்ட்ட பொய் சொல்லணும் தோணவே தோணாது. சோ எல்லாத்துக்குமே இது ஒரு பேசிக் ஸ்டெப். நம்ம கிட்ட ட்ரூவா இருக்கணும், நம்மளுக்கு என்ன தெரியணும், நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு தெரியணும். இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ டீம் ஏ. உத்சவி, திவ்யா, சாஸ்வதி, சந்தோஷ், ஹரி, மன்ஜித், கார்த்திக்.
Wait, Auntie, we're not done. We're not done. Karthik has to talk. Yes, Karthik, go ahead. Continue. ஹாய் ஆண்டி, யுவதீஸ் அண்ட் யுவன் எல்லா கெஸ்ட்டுக்கும் ஹாய் சொல்லிடுறேன். என் பேர் வந்து கார்த்திக். என் டாபிக் வந்து ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னா கடின உழைப்பு. கடின உழைப்புனா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இது வச்சிருப்பீங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாம் வருது. பப்ளிக் எக்ஸாம் வந்து இப்போ ஒரு மாசம் இருந்து படிச்சாதான் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும், அந்த உழைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த நடுவில் இது படிக்காம விட்டோம்னா அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நல்லா நம்ம முயற்சி பண்ணினே இருக்கணும். 100% நம்மளுடைய மைண்ட் அதுல போட்டு பண்ண மட்டும்தான் நம்மளுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கும். இப்போ நீங்க வந்து சின்ன வயசுல நீங்க ஒரு இது வச்சிருப்பீங்க. இப்போ வந்து சின்ன வயசுல வந்து இப்போ கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னா டெய்லியும் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும். டெய்லியும் ப்ராக்டிஸ் எடுத்தா மட்டும்தான் நம்மளால முயற்சி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி நடுவில் இடையில விட்டோம்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா, முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திடுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்ம முழுமையான ஹார்ட் ஒர்க்கை போட்டா மட்டும்தான் நம்மளுடைய பலன் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த இதுவே வேஸ்ட் நம்மளுக்கு. தேங்க்யூ ஆண்டி. டீம் 1 அவங்களோட பிரசன்டேஷன் முடிச்சிருக்காங்க. சில நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. Congratulations to Santosh, the team leader, Divya, Utsavi, Hari, Sashwati, Manajit and Karthik. So இங்க இருக்கிற கெஸ்ட்ஸ் யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இவங்க பிரசன்டேஷன் பத்தி? Anybody? They have done I wouldn't say a wonderful job. They have done an awesome job. அது கரெக்டா பிரிச்சு யார் என்னென்ன பண்றதோ தோசி. I think that one girl is almost, she's in Canada. It's almost another continent. But அதெல்லாம் மீறியும் இவங்கெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி இந்த அளவுக்கு they were able to flawlessly carry out this topics individually. யார் என்னென்ன பேசணும், எதை பத்தி பேசணுன்றது வந்து I would say hats off to them. God bless them and way to go. You're rocking, kids. Cheers. Thank you, Pari. Thank you so much. This is really motivating for the children.